மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் 18301 தேர்ட் யூனிட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸ். அதில் மூமெண்ட் ஏரியா மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான டெரிவேஷன் ஏற்கனவே பார்த்தாச்சு. சம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் சம் 1 கேன்டிலிவர் பீம் மாடல் எடுத்திருக்கேன். முதல்ல ப்ராப்ளமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணணும். எல்லா ப்ராப்ளமே ட்ரா பண்ணி உங்களுக்கு டயக்ராம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரியான வேர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் டயக்ராம் ட்ரா பண்ணியே நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கான மாடல் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். எ ஸ்டீல் கேன்டிலிவர் ஆஃப் ஸ்பேன் 2.45 mm, ரைட்? ஒரு கேன்டிலிவர் பீம். ஸோ இதுதான் கேன்டிலிவர் பீம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு எண்ட் ஃபிக்ஸ்டு, அனதர் எண்ட் இஸ் ஃப்ரீ. ஸோ இதோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பேன்னாவே உங்களுக்கு லென்த்து தானே. அப்போ 2.5 மீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லென்த். இட்ஸ் கேரி எ பாயிண்ட் லோட் ஆஃப் W kN அட் ஃப்ரீ எண்ட். அப்போ Wன்ற kN ஃபோர்ஸ் வந்து ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ செக்ஷன். அப்போது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானாவே I தான். ஸோ I வந்து உங்களுக்கு கிவனில் இருக்குது, I கிடச்சிருக்கு. And if the deflection at the free end is not exceed, அப்போ maximum deflection beamோட deflection இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த beamோட y max is equal to 0.8 சென்டிமீட்டரை எக்ஸீட் ஆகாத அளவுக்கு இந்த ஃபோர்ஸ் இருக்கணும். அதுக்கு மேலே deflection வரக்கூடாது. ஸோ வாட் மஸ்ட் பி த வேல்யூ ஆஃப் W? அப்போது என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா இந்த மேக்ஸிமம் deflection should not exceed of 0.8 சென்டிமீட்டருக்கு எக்ஸிட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஒன்லி ஹாட் டு ஃபைண்ட் அவுட் த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸுன்றதை நீங்கள் கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, அப்போ இந்த கண்டிஷனுக்கு நம்மளுக்கு என்ன மேக்ஸிமம் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை தான் முதல்ல நீங்கள் கிவனில் எழுதி வச்சுக்கணும். ஸோ அப்போ கிவனில் கொடுத்த டேட்டாவையும் சேர்த்து எழுதிட்டு, ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஒய் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து அட் த ஃப்ரீ எண்ட் இஸ் நாட் எக்ஸீட் ஆஃப் 0.8 சென்டிமீட்டர். அவ்வளோ சென்டிமீட்டருக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. யங்ஸ் மாடுலஸ் E is given. ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is given. ஸோ அப்போ பீமோட கண்டிஷனை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த கண்டிஷனுக்கான மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த டிஃப்ளெக்ஷனுக்கு ஈக்குவேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போ WL3/3A. அப்போது இந்த WL நமக்கு தெரியும், யங்ஸ் மாடுலஸ் தெரியும், I தெரியும். ஸோ ஒய் மேக்ஸும் தெரியும். ஏன்னா should not be exceedன்னு சொல்லிட்டு 0.8 சென்டிமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எல்லாமே நோன் வேல்யூ. ஸோ W மட்டும் அன்னோன். W மட்டும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஃபார்முலா உங்களுக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஒய் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு WL3/3EI அப்படின்ற கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. இப்போ ஃபார்முலா தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும், ஃபார்முலாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனுடைய ஃபார்முலா என்ன? ஏரியா இன்ட்டு எக்ஸ் பார் டிவைடட் பை EI. கண்டிப்பாக பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணணும்னா தான் இந்த ட்ரையாங்கிளுக்கான ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி இதுக்கான சென்ட்ராய்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஏரியா இஸ் த ட்ரையாங்கிளுக்கு half of B into H. ஸோ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அண்ட் x1 பார் அப்படின்றப்போ 2/3 ஆஃப் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு தான் சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம், x1 பார். அப்போ x1 பார் ஈக்குவல் டு 2/3 ஆஃப் L. அப்போ ஒய் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு எக்ஸ் பார் பை ஃப்ளக்சுரல் ரெஜிடிட்டி EAயால் டிவைட் பண்ணுறது தான் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் ஏரியா இன்ட்டு எக்ஸ் பாரை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கெட் த வேல்யூ ஆஃப் திஸ். அப்போ ஒய் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு WL3/3EI. ஸோ இதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் இந்த டைரக்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் சிம்பிளாக ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஸோ அதுதான் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் இந்த ஃபார்முலா கண்டிஷன் ஆஃப் கேன்டிலிவர் பீம் வித் ஃப்ரீ அண்ட் பாயிண்ட் லோட் டிஃப்ளெக்ஷன். அப்போ டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு WL3/3I. ஃபார்முலா அதே தானே. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. எல்லா வேல்யூ நோன் வேல்யூ. ஸோ லென்த்து 2.5 மீட்டர் கியூப் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். E வேல்யூ I வேல்யூ. ஸோ I இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் பவர் 4ல் இருக்கிறனால நீங்கள் இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஏன் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா யங்ஸ் மாடுலஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் இருக்குது. அதனால் நம்ம
அதோடு சேர்த்து எல்லும் மீட்டரில் இருக்குது, எல்லாமே மீட்டரில் இருக்கிறனால நம்ம இந்த ஐயை மீட்டராக மட்டும் கன்வெர்ட் பண்ணோம்னா எல்லா யூனிட்டோடையும் சேமாக இருக்கிறனால ஈஸியாக கன்வர்ஷன் முடிஞ்சிடும். அப்போது 10,000 cm/4 அப்படின்றனால இதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸோ 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த பவர் 4 அப்படின்னு இருக்கிறனால இந்த 100 எவ்வளோ மீட்டருக்கு ஈக்குவேட் ஆகுது? 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டருக்கு ஈக்குவேட். அப்போ 100 பவர் ஆஃப் ஹவு மெனி டைம்ஸ்? 4 டைம்ஸ் த பவர் இருக்கு இல்லையா? 4 போட்டுரும். ஸோ ஏன் டிவைட் பண்ணுறோம்? ஸோ நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணணுன்னா 100ஆல் டிவைட் பண்ணால் தான் என்ன ஆகும்? மீட்டராக கன்வெர்ட் பண்ண முடியும். பெர் மீட்டருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது எப்படியோ அதே தான் பவர் ஆஃப் 4க்கும். ஸோ அப்போ டிவைட் பண்ணுறது 100ஆல் டிவைட் பண்ணுறதுனால 100ஆல் எத்தனை முறை டிவைட் பண்ணும்? 4 த டைம்ஸ். ஸோ அதனால் 4 த பவரை போட்டுட்டோன்னா ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடலாம். ஸோ அப்போ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 10,000 ஆஃப் 10⁻⁻8 மீட்டர்/4ன்னு உங்களுக்கு கிடைக்குது. இதுதான் கன்வர்ஷன். ஸோ அப்போ ஐ வந்து யூனிட் கன்வர்ஷன் பண்ணியாச்சு. அப்போ எல்லா யூனிட்டும் சேமாக இருக்கிறனால எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே வந்து என்னது? மீட்டரில் தான் இருக்குது. அப்போது இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15.62 டபிள்யூன்னு கிடைக்குது. ஸோ இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் தானே நம்ம டபிள்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை ரைட் சைடு போகுது. ஸோ ஈக்குவல்ட்டில் போனோடனே இந்த வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் போகுது. இதை சால்வ் பண்ணிவிட்டு இதை டிவிஷனில் போகும். அப்போ W is equal to இதை டிவிஷன் பண்ணிட்டோம்னா 15.8 டிவைட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்குது? இதுதான் உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ 10⁻³ இந்த 1000 வந்து கிலோவாக எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ W equal to 32.2 கிலோ நியூட்டன். இதுதான் ஃபைனல் லோட் ஃபார் த கேன்டிலீவர் பீம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் 1 CA8301ஓட 3rd யூனிட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸ். அதில் உங்களுக்கு மூமெண்ட் ஏரியா மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான டெரிவேஷன்ஸ்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கான சம் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா? ராஜ்புட் புக்கில் இந்த ராஜ்புட் புக்குன்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 20ல் இந்த சம் இருக்குது. நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்சரும் செக் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் ராஜ்புட் புக் ஓல்டு வெர்ஷனுக்கு வந்து 475 பேஜ் நம்பரில் ஃபஸ்ட் சம்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த சம்மை முதல்ல அப்சர்வ் பண்ணிட்டு எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத முதல்ல நம்ம பார்ப்போம். 50 kN load is acting at the free end. Find the slope and deflection of the cantilever beam at the free end. Free endல தான் உங்களுக்கு ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷனும் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி யங்ஸ் மாடுலஸ் C given கொடுத்துருக்காங்க. எ கேன்டிலிவர் பீம்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணணும்னா எ கேன்டிலிவர் பீமோட அடுத்த ஃப்ரீ எண்டில் லோட் 20 kN கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே 20 kN. ஸோ அட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் 1.5 மீட்டர். ஸோ அப்போ ப்ரொஜெக்ஷனே கேன்டிலீவர் பீம் இதான் ஃபிக்ஸ்ட் எண்டு. அப்போ இதோட ப்ரொஜெக்ஷனோட லென்த்து தான் உங்களுக்கு ஸ்பேன். அப்போ L equal to 1.5 மீட்டர். ஸோ ரைட், இந்த பீம்ன்றது தான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு ஷேப்ஸில் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான உங்களுக்கு எப்போவுமே ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் டிஃப்ளெக்ஷனை பொறுத்து தான். அப்போ இங்கே தீட்டானா இந்த ஃப்ரீ எண்டில் தான் ஒய் மேக்ஸாக இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் அக்கர் ஆகும். இது A பாயிண்ட் ஃபிக்ஸ்டு எண்ட். இவ்வளோ தான் டயக்ராம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்தாச்சு. ஸோ உங்களுங்களா நம்ம என்ன ட்ரா பண்ணோம் அதே தான். ஸோ இதுதான் வந்து டைரக்ட் ஃபார்முலா. டிஃப்ளெக்ஷன் அட் த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அட் த ஃப்ரீ எண்ட் அண்ட் ஸ்லோப் இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான டைரக்ட் ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம டெரிவேஷன் படித்தனால உங்களுக்கு டேபிளும் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டா தான் சம்ஸு பின்னாடி உங்களுக்கு செய்ய முடியும். ஸோ இதுதான் ஃபார்முலா. தீட்டா மேக்ஸ் இஸ் WL²/2EA அண்ட் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இஸ் WL³/3A. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். ஏன்னா இதுதான் நம்ம போட முடியும். ஏன்னா டெரிவேஷன் சால்வ் பண்ணி நீங்கள் அதிலேருந்து இந்த தீட்டா மேக்ஸையும் ஒய்யையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம் செய்கிறதா இருந்தால் இட் மஸ்ட் பி டேக் டூ மச் ஆஃப் டைம். அது வந்து உங்களுக்கு பாசிபிளாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அண்ட் வந்து தீட்டாவை நீங்கள் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும் அந்த டேபிள்லேருந்து.
ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஃபார்முலா தீட்டா ஸ்லோப்புக்கு தெரியும் WL²/2EI. இங்கே கிவன் வந்து உங்களுக்கு யங்ஸ் மாடுலஸ் E வந்து கிவன் கொடுத்துருந்தாங்க. ஸோ I வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா, ஐங்கிறது என்னது ரெக்டாங்குலர் இன் ஷேப்புன்னு சொல்லிட்டு வித்தும் அண்ட் டெப்த்தும் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் B = 150 இன் சென்டிமீட்டரில் கொடுத்தனால நீங்கள் என்ன மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் உங்களுக்கு மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருந்தனால நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, மீட்டர்லேயே நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டெப்த் இஸ் 20 சென்டிமீட்டர், அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அதே போல் ரெக்டாங்குலர் ஷேப் அப்படின்றனால மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்போவுமே BD³/12 இதுக்குன்னு ஃபார்முலா திரும்ப கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஃபார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த ரெக்டாங்குலர் பீம். ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்னால இந்த ரெக்டாங்குலர் நம்ம இதில் படிக்கிறது ரெக்டாங்குலர் ஷேப் ஆஃப் த பீம் தானே. ஸோ அதனால் நீங்கள் இதில் B and Dயை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீங்கள் I வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ I வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோப் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு ஸ்லோப்புக்கு ஃபார்முலா கான்ஸ்டண்ட்டாக WL²/2EI. ஸோ அப்போ W லோடுன்றது கிலோ நியூட்டனில் கொடுத்துருக்கனால கிலோக்கு பதில் 10⁻³ அதாவது 1000ஆல் போட்டிருக்கோம், மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ Lங்கிறது 1.5 அண்ட் 2EI I ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த I வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கெட் த ஆன்சர் ஆஃப் 1.8 தான் உங்களுக்கான ஸ்லோப் ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஸ்லோப்புன்றது தீட்டா மேக்ஸுக்கு என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் வந்து ரேடியனில் தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ அதனால் ரேடியனில் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ டிஃப்ளெக்ஷன் ஒய் மேக்ஸுக்கும் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ WL³/3EI. ஸோ WL³ ஆன லோடுக்கு பவர் 3 போடுறோம், அதாவது 1000ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். லென்த்து வேல்யூ போட்டாச்சு, 3EIயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு ஃபைனலாக இதை சால்வ் பண்ணால் கிடைக்கும். இந்த வேல்யூ என்னத்தில் இருக்குது, எல்லாமே EI எல்லாமே என்னவா மாற்றிருக்கோம், நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ எப்போவுமே டிஃப்ளெக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல தான் மென்ஷன் பண்ணுறது தான் கரெக்டு. ஸோ அப்போ டிஃப்ளெக்ஷன் வந்து மீட்டரில் இருக்கிறனால நம்ம எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போது 1 மீட்டர் = 1000 mm இல்லையா. ஸோ அதனால் நம்ம 1000ஆல் 10⁻³ மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ யூ கெட் த வேல்யூ இன் mm ஆஃப் டிஃப்ளெக்ஷன். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் தானே கேட்டிருந்தாங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி. போல் செகண்ட் சம் ஒன்று சிம்பிளி சப்போர்ட்டட்லேயும் ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன் அந்த புக்கு பின்னாடி இருந்து. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இஸ் 5 மீட்டர் லாங், லென்த்து தான் 5 மீட்டர் அண்ட் இஸ் ஆஃப் 150 mm டயமீட்டர் வந்து 150. வாட் வில் பி த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த சென்டர் லோட் இஃப் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம் டஸ் நாட் exceed 12.45 mm. Also find slope at the support. ஸோ இப்போது இந்த பீம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னாவே இந்த பீமோட 2 எண்ட்ஸும் சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கணும். ஸோ அண்டு இட் இஸ் ஹேவிங் த லென்த் ஆஃப், என்ன லென்த் இருந்தது, லாங் இஸ் 5 மீட்டர். அப்போ L இஸ் 5 மீட்டர். ஸோ இந்த சர்க்குலர் செக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு எது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சர்க்குலாக வரைகிறதெல்லாம் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு செக்ஷனுக்காக மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ரைட். அப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் அண்ட் மேக்ஸிமம் சென்டர் லோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. வாட் வில் பி த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சென்டர் லோட். அப்போ லோட் இஸ் ஆக்டிங் அட் த சென்டர் ஆஃப் த பீம், தட் இஸ் W. ஏன்னா ஃபோர்ஸ் வந்து அவங்க கொடுக்கல, W கேட்டிருக்காங்க. வாட் வில் பி த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த சென்டர் லோடுன்னு கொஷின் பண்ணியிருக்காங்க. ஸோ W தான் கொஸ்டினே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இஃப் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம் டஸ் நாட், மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னாவே என்ன பண்ணணும், இங்கே சென்டராக தான் உங்களுக்கான பீம் வந்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இங்கே தான் உங்களுக்கு அக்கர் ஆகும். ஸோ இதுதான் த மேக்ஸிமம் ஆஃப் ஒய் மேக்ஸ் டிஃப்ளெக்ஷன். ஸோ அப்போ இந்த ஒய் மேக்ஸோட வேல்யூ தான் என்ன சொல்லியிருக்காங்க, 12.45 விட மேக்ஸிமம் போயிடக்கூடாது. ஸோ இந்த 12.5க்குள்ளே மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி
உங்களுக்கு லோட் அப்ளை பண்ணணும். அப்போது இந்த லோடு என்ன, அப்போ தீட்டான்றது இந்த நியரர் த சப்போர்ட்டில் இந்த பாயிண்ட் ஏவாக இருந்தால் இங்கே ஏ தீட்டாவாகவும், இந்த பாயிண்ட் பியாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தீட்டா பியாகவும் இருக்கும். ஸோ அப்போ வந்து 2 சப்போர்ட்லேயும் உங்களுக்கு ஸ்லோப் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு சப்போர்ட்டில் ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதுமானது. இப்போது உங்களுக்கு ப்ராப்ளத்துலேயே டேக் யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு 20 இந்த வேல்யூ உங்களுக்கு யங்ஸ் மாடுலஸ் இன் மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஐ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக சர்க்குலர் செக்ஷன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டனால சர்க்குலர் செக்ஷனுக்கான மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபிகர் நம்ம வரைஞ்ச மாதிரியே கரெக்டாக வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரா பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரீட் கொஷினை ரீட் பண்ணி முதல்ல இதை கிளியராக ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் தென் கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கோங்க, லென்த்து, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன், அப்புறம் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா நம்ம டேபிளில் இருக்கும் இல்லையா? ஸோ அதை ரிமெம்பர் பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா? அதுக்கான ஆன்சர் ஃபார்முலாஸ் தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ தட் இஸ் த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் சென்டர் பாயிண்ட் லோட் கண்டிஷனுக்கு மேக்ஸிமம் ஸ்லோப் இஸ் WL ஸ்கொயர் by 16EI and maximum deflection is WL cube by 48EI. அப்போது இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ இருக்கு இல்லையா? ஐஷனுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு என்னென்னா by d⁴ நமக்கு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கான டயமீட்டர் வந்து மீட்டர் ஆஸ் யூஷுவல் யங்ஸ் மாடுலஸ் மீட்டரில் இருக்கிறனால ஐயும் நம்ம மீட்டரில் கொண்டு வர்றதுக்கான இந்த வேல்யூவை 150 mmன்னு இருந்ததை மீட்டரை கன்வெர்ட் பண்ணி 0.15ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா யூனிட் வந்து கன்வர்ஷனில் தப்பு விட்டாலும் ஆன்சர் தப்பாக வரும். அப்போ ஐ ஈக்குவல் டு உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து இதுதான். இது நீங்கள் கால்குலேட்டரை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ. அண்ட் தென் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா? என்ன கொடுத்துருந்தாங்க? மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் should not be exceeding the value of 12.45 mm. அப்போது மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனுக்கு நீங்கள் இதை தான் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா இஸ் WLQ by 48EA இல்லையா? அப்போது இந்த இதை வந்து நம்ம இங்கே ஈக்குவேட் பண்ணி இதில் எல்லாமே நோன் வேல்யூ ஆஃப் L தெரியும், I தெரியும், E கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஒன்று தான் அன்னோன் வேல்யூ, தட் இஸ் த W மட்டும் இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். W இன்ட்டு Lக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 48E அண்ட் தட் இஸ் I. ஸோ இதை வந்து 10⁻³ தட் இஸ் 1000ஆல் மல்டிபிள் பண்ணுறோன்னா mmக்கு டிஃப்ளெக்ஷன் கொண்டு வரணும் இல்லையா? அதனால நம்ம 1000ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ தெர் இஸ் நோ நீட் டு கன்வர்ஷன். நீங்கள் மீட்டரில் கூட நீங்கள் காமிக்கலாம் டிஃப்ளெக்ஷன், அது ஒன்றும் தப்பில்லை. மீட்டரில் காமிச்சா ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும். 0.00 போகிறனால நீங்கள் mmல காமிச்சிங்கன்னா இட் வில் பி கம்ஃபர்ட் இருக்கும். அதுக்காக தான். ஸோ அப்போ W ஈக்குவல் டு, ஸோ இங்கே மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்கா? இங்கே சால்வ் பண்ண உடனே W ஈக்குவல் டு இந்த வேல்யூ டிவைடட் பை த இந்த சைடில் இருக்கு இல்லையா? இங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கே டிவிஷன், இங்கே போகும்போது உங்களுக்கு லோட் கிடச்சிரும். ஸோ லோட் இஸ் த ஆன்சர் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ட்டு 10⁻³ இருக்கனால அதை கிலோவாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு திரும்ப. அப்போ ஆன்சர் இஸ் 23.71 கிலோ. ஸோ உங்களுக்கு இந்த 3 ப்ராப்ளம்ஸுக்கான ஃபுல் வியூவை இமேஜாக இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் இதை நோட்டில் காப்பி பண்ணி படிச்சுக்கோங்க, இல்லை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.